உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 27 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலு பெறும் பொழுது பொருளாதார அளவில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அதே போல் அதே சுக்கிரன் ஜாதகத்தில் கெடும் நிலையில் பொருளாதாரத்தில் தோல்வி அடையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும். அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரனே. அந்த ஜாதகத்தை சுக்கிரன் வலுக்கும் போது நல்ல மனைவியும் நல்ல கணவனும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சுக்கிரன் கெடக்கூடிய நிலையில் அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வருவது இயல்பாகவே வருது. அதே போல் சுகபோக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த சுக்கிர பகவானே ஆவார். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக மாறும். அந்த வகையில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, என்னென்ன நன்மைகள், அதே போல் ஏதாவது ஒரு தீமைகள் இருக்குது இதனால் அப்படின்னா அந்த தீமைகளும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறோம். அந்த சுக்கிரன் பெயர்ச்சியில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சுக்கிர பகவானுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பொருளாதார பிரச்சனை தான். அதுவும் முக்கியமாக நிறைய ரிஷப ராசி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வந்தால் போதும் சார், பணம் தான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை பொருளாதார வரவை எழுப்புறதுக்கூடிய முக்கியமான பயிற்சியாக அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி இருப்பது மிக மிக சிறப்பு. ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாமே சேர்ந்து நடக்குமான்னு கேட்டால் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு தான் இப்போ சூப்பராக இருக்குது. எல்லாமே சிறப்பான ஒரு இடத்துல இருக்குது. அதில் மகுடம் சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் நல்லா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்தில் தனகாரகனான சுக்கிர பகவான் இருப்பது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் என்ன தேவை மனுஷனுக்குன்னா, பணம் தேவை, பொருள் தேவை, சந்தோஷம் தேவை. அது எல்லாமே இழந்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அவங்க எல்லாமே இப்போ பணத்தை ஈட்டக்கூடிய நேரம், பொருளை ஈட்டக்கூடிய நேரம், சந்தோஷமான வாழ்க்கையை ஈட்டக்கூடிய நேரமானு கேட்டால் இந்த சுக்கிர பயிற்சியில் அது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வராத பணம் வரும், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால் உங்கள் ராசிக்கு அவர் 2ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக விசேஷம். அந்த மாதிரி விசேஷமான அமைப்பு கொண்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு, அதுவும் சுக்கிரன் ராசியாதிபதியாக கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் உண்டு. வராத பணம் வரும். அதே மாதிரி இடம் விற்று வீடு விற்று அது சம்பந்தமான பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக ஒருத்தர் பணம் கொடுக்கலாம், அவர் திருப்பி வந்து கொடுத்துட்டு போவார். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதே போல் வேலையில் ஏதாவது பணம் வர வேண்டியிருக்குன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி தொழிலில், முக்கியமாக தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டத்தை சந்தித்தவர்கள் ரிஷபராசி என்பர்கள். அந்த நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு லோன் கிடைக்கும். அந்த லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அதில் சம்பாதிக்க போகிறீங்க. திருப்பியும் கடனை அடைக்க போகிறீங்க. நிறைய பேர் கடன் அடைக்கக்கூடியதுக்கான ஒரு அற்புதமான நேரம் எதுன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கிரன் என்ன ஆகும்னா, முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. அம்மா, அப்பா, கணவன், மனைவி, கூட பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டிய ஒரு காலம் இருந்திருக்கும். அந்த காலம் முடிவுக்கு வருது. நீங்கள் சேர்ந்து இருக்க போகிறீங்க. கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. டைவர்ஸ் கூட இருக்கட்டும், அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு
இல்லை டைவர்ஸே ஆனவங்க கூட இந்த காலகட்டத்தில் அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. குழந்தை இல்லாதவர்கள் ரொம்ப முக்கியம். என்னன்னா, நிறைய ரிஷபராசிகளும் மன வருத்தத்தில் இருக்கீங்க. எனக்கு ஒரு குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, நானும் மனைவியும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஆனாலுமே எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. அதே போல இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வேலை போயிருக்கு, வேலை எல்லாமே 6 மாதம் இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் தொல்லைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் சிறப்பாக வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் வேலையில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மாற்றம் வரும். முக்கியமாக உங்கள் குழந்தைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க முடியும். உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு ஒரு பேர் புகழை வாங்கி தருவாங்க. அவங்க ஏதாவது ஒரு நல்ல இடத்துல சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான ஒரு வாய்ப்புகளையும் வசதியான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. உங்கள் பசங்க வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்க. அதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய நேரம். அதே போல் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அது திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து, இடம் தகராறுலேருந்து, வீடு தகராறுலேருந்து, இன்கம் டேக்ஸ் பிரச்சனையிலேருந்து, ஜிஎஸ்டி பிரச்சனைலேருந்து எல்லாத்துலேருந்தும் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சிக்கு பலன்கள் கொடுக்க போது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த மாதிரி ஏதாவது மைண்டில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நேரம். அதுமாதிரி காதலித்து திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் வெற்றி அடைஞ்சு திருமணம் நடைபெறுவதற்கான முக்கிய காரணமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்கும் போது மொத்தத்தில் ரிஷப ராசி என்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் இந்த சுக்கிரன் பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும் போது நம்ம நெகட்டிவாக சொன்ன பலன்கள் கூட நல்லபடியாக நடக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலு இழுக்கும் பொழுது நம்ம சொன்ன பாசிட்டிவான பலன்கள் நெகட்டிவான பலன்கள் மாறி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசையும் சில பேருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு. சில பேருக்கு ராகு திசை சுக்கிர புத்தி, கேது திசை சுக்கிர புத்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. அவங்களாம் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்றதை தெரிஞ்சு கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும் அப்படின்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே மாதிரி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதில் நோட்லேயும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, இது ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கலை. எல்லாருமே கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட். அனைவரும் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம். ஒரு சோழி பிரசன்னம் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா, நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, நீண்ட நாளாக கடன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து கடன் இருக்குது, எங்கள் அப்பா காலத்துலேருந்து யாருக்கோ ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷோலி பிரசன்னம் மூலமாக பார்த்து சொல்ல முடியும். அந்த மாதிரி வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.